Decode the world unfiltered. ட்ரம்போட எந்த முகத்தை நம்புறது அப்படிங்கிறது தான் இப்போ உலகத்தினுடைய ஒரு கேள்வியா இருக்குது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறத அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு பார்க்குறீங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவராக இப்படி பேசிட்டு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்தியா மீதும் சீனா மீதும் 100% வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறவரும் அதே ட்ரம்ப் தான். ட்ரம்போட எந்த முகத்தை நம்புறது அப்படிங்கிறது தான் இப்போ உலகத்தினுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. உலகம் விழிபிதுங்கி நிற்குது அப்படின்னே சொல்லலாம். அடிப்படை வரி, பரஸ்பர வரி, அபராத வரி அப்படின்னு விதவிதமான வரிகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது சுமத்தி இருக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுங்கிறது ஒருதலைபட்சமான பேரழிவு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்தியா வரி விதிப்பு ராஜா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்தியாவால் தான் அமெரிக்காவில் வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுகிறது அப்படின்னு பல விமர்சனங்களை ஏற்கனவே அவர் முன் வச்சிருக்கிறாரு. ட்ரம்போட விமர்சனங்களை பொருட்படுத்தாத பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை சந்தித்து பேசினார். அவங்களுடைய அந்த சந்திப்பு காட்சிகள்லாம் உலகம் முழுக்க உற்று நோக்கப்பட்டதாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இடைவெளி குறைந்து 3 தலைவர்களும் ஒன்றாக இருந்த அந்த காட்சிகள் அப்படிங்கிறது அமெரிக்காவையும் கண்ணை உறுத்தக்கூடியதாக மாறுச்சு. அதுக்கு பிறகு தான் இந்தியாவை இருண்ட சீனாவிடம் அமெரிக்கா இழந்து விட்டதா சொல்லியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதுக்கு அடுத்த நாளே இல்லை இந்தியாவை அமெரிக்கா இழந்து விடவில்லை அப்படின்னு பல்ட்டி அடித்தார். இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழலில் சில நாட்களாக இந்தியாவோட ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து வரக்கூடிய ட்ரம்ப் இந்தியாவோட வர்த்தக தடைகளை நீக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்காரு. பிரதமர் மோடியோட பேசுவதற்கு ஆவலோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் பதிவாக போட்டிருக்காரு. 2 நாடுகளும் வெற்றிகரமான ஒரு தீர்வை எட்டுவதில் எந்த தடையும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறா? டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. அப்போ அவர் தான் இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அமெரிக்கா தான் இதுக்கான முயற்சி எடுக்கணும். ஏன்னா பிரச்சனையை உருவாக்குனது அவங்க தான். 25% வரி இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் என்ன வாங்குறீங்க, கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தலைன்னா கூடுதல் வரி விதிப்போம் அப்படின்னு அடாவடியாக 225% போட்டு 50% இந்தியாவுக்கு வரி விதித்தார். பிரேசிலும் இந்தியாவும் தான் 50%, சீனாவுக்கு கூட அவ்வளோ கிடையாது. அப்போ இந்த ஒரு நடவடிக்கை எடுத்த ட்ரம்ப் தான் இறங்கி வர வேண்டியிருக்கு, அமெரிக்கா தான் இறங்கி வர வேண்டியிருக்குது. இப்போ இந்த நிலைமையில் தான் ட்ரம்ப்போட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் ஒரு ட்ரூத் சோஷியலில் ஒரு மெசேஜ் போட்டார் இல்லையா, அதுக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகள், இயற்கையான கூட்டாளிகள் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. தற்போது நடைபெற்று வரக்கூடிய வர்த்தக பேச்சுவார்த்தைங்கிறது 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லையற்ற உறவை திறக்க உதவும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு பிரதமர் மோடியும் சொல்லியிருக்காரு. 2 நாடுகளுடைய பிரதிநிதிகள் வர்த்தகம் குறித்த பேச்சுவார்த்தையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்போட தொலைபேசியில் உரையாடுவதற்கு நானும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாரு நம்ம பிரதமர் மோடி. இந்திய அமெரிக்க மக்களுடைய வளமான எதிர்காலத்திற்கு ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு ஒரு கருத்தையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்படி 2 தலைவர்களும் சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழலில் தான் இந்தியா மற்றும் சீனா மீது ஐரோப்பிய யூனியன் 100% வரி விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு ட்ரம்ப். ட்ரம்ப்போட இந்த அசாதாரணமான கோரிக்கை இருக்கு இல்லையா, அது கோரிக்கையா அல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. வர்த்தக போட்டி காரணமாக இல்லை, மாறாக ரஷ்யாவுக்கு பொருளாதார அழுத்தம் கொடுப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருப்பதா நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ரம்ப்போட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வர்த்தக போட்டி கூட கிடையாது, ரஷ்யாவுக்கான ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர் சொன்ன பிறகும், அவர் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும், புதினோட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும் யுக்ரைன் மேலே தாக்குதலை நிறுத்தலை ரஷ்யா, இன்னும் சொல்லப்போனால் தீவிரப்படுத்தி இருக்குது. அது ட்ரம்ப்பை கோவப்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த 2வது முறை ஜெயிச்சு வந்தோன்னா ஒரே நாளில் ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்திடுவேன்னு சொன்னவர் ட்ரம்ப். இப்போ அதை நிறுத்த முடியலங்கிற ஒரு ஆதங்கமும் அவருக்கு இருக்குது. ஏன்னா அதை நிறுத்தினா தான் நோபல் பரிசு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு காய் நகர்த்திட்டு இருக்கார். ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு. ரஷ்யா தன்னுடைய போருக்கான நிதியை திரட்டுவதற்கு எண்ணெய் ஏற்றுமதி தான் பெருமளவு நம்பிக்கை இருக்குது. அப்போ போர் தொடங்கிய பிறகு, அதாவது யுக்ரைனோட போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்குபவர்களில் இந்தியா மற்றும் சீனா தான் மிகப்பெரிய பங்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்தியா மற்றும் சீனா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தடுப்பதன் மூலமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும்னு அமெரிக்கா நம்புது. இப்போ இந்தியா சீனா மீது 100% வரியை அமெரிக்கா மட்டும் விதிக்க தயாராக இல்லை அப்படின்னும், ஐரோப்பிய யூனியன் போன்ற கூட்டாளிகளும் இதில் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப்.
இப்போ அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தொலைபேசி வழியாக இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு ட்ரம்ப். அந்த ஆலோசனை 2 தரப்புல இருந்தும் அதிகாரிகள் மட்டத்தில் நடக்குது. அதில் போய் ட்ரம்ப் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை முன்வைத்த அதே நாளில் ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பதிவுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மிக நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு 2 நாடுகளுக்கும் இடையில வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது ட்ரம்ப்போட இருதுருவ நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியும். ட்ரம்ப் ஐரோப்பிய யூனியனை இந்தியா மீது 100% வரி விதிக்கணும்னு கோரியிருந்தாலும் ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கையை ஏற்க வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு முக்கிய வர்த்தக நாடாக பார்க்குது. பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையில தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரக்கூடிய சூழலில் தான் இந்தியா மீது இவ்வளவு கடுமையான வரியை விதிப்பதுங்கிறது பல வருட உறவுகளையும் பொருளாதார ஒத்துழைப்பையும் முற்றிலும் சீர்குலைத்து விடும் அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் நம்புது. ஐரோப்பிய யூனியன் அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கவில்லை அப்படின்னாலும் இந்தியாவுடைய வர்த்தக நலன்களுக்கு எதிராக ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்க அவங்க முன்வர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்சர்வர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ட்ரம்ப்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கை இருக்கு இல்லையா, தனிப்பட்ட நாடுகளோட மட்டுமே வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய விரும்புது இந்த கொள்கைங்கிறது. இப்போ அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படும் நாடுகள் அப்படின்னு சொல்லி அவங்களை அச்சுறுத்துறது தான் ட்ரம்ப்போட பாணியாக இருக்குது. அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு அவர் நினைக்கலாம், இப்போ இந்தியா ஃபஸ்ட்டுன்னு நாம் நினைப்போம், சீனா ஃபஸ்ட்டுன்னு அவங்க நினைப்பாங்க, ரஷ்யா ஃபஸ்ட்டுன்னு ஒவ்வொரு நாடும் நினைக்கும் தானே. இப்போ அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாடும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஐரோப்பிய யூனியன் உலக வர்த்தக அமைப்பினுடைய விதிகளின் அடிப்படையில் பலதரப்பு ஒத்துழைப்பை நம்பக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது ஒரு வெளிநாட்டு தலைவருடைய கோரிக்கையின் அடிப்படையிலையோ இவ்வளவு பெரிய வரியை விதிப்பதை கண்டிப்பாக ஐரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு தான் பலரும் நம்புகிறாங்க. ரஷ்யா யுக்ரைன் போரில் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சிருக்குது. ஆனால் இந்த தடைகள் பெரும்பாலும் ரஷ்யாவை நேரடியாகவே குறிவைக்கக்கூடியதாக இருக்கும். ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு நெருக்கடி அவங்க கொடுக்கறதில்ல. இப்போ இந்தியா போன்ற 3ஆம் தரப்பு நாடுகள் மீது கடுமையான வரிகளை விதிக்கக்கூடிய அமெரிக்காவின் அணுகுமுறையை ஐரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு தான் பெரும்பாலும் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளிலேயே சில நாடுகள் இன்னமும் ரஷ்ய எரிவாயுவை நம்பியிருக்காங்க. இதனால் இந்தியா மீது வரி விதித்தால் தங்களுடைய இரட்டை நிலைப்பாடு வெளிப்பட்டுரும் அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. ட்ரம்போட இந்த கோரிக்கைங்கிறது ரஷ்யா மீது அழுத்தம் கொடுப்பதற்காக இருந்தாலும் ஐரோப்பிய யூனியனுடைய அரசியல், பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த நகர்வுகளில் ட்ரம்போட கோரிக்கையை ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பக்கம் நம்மோட நேசக்கரம் நீட்டுகிறார், இன்னொரு பக்கம் 100% வரியை விதிங்க அப்படின்னு ஐரோப்பிய யூனியனில் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ட்ரம்போடைய இரட்டை நிலைப்பாடுங்கிறது பல இடங்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ ஒரு நம்பத்தகுந்த ஒரு கூட்டாளியா அவர், ஒரு நட்பு நாடா அப்படிங்கிற கேள்வியை எப்போதும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் ட்ரம்ப். ரெண்டாவதா நேபாள பிரச்சனையை பார்க்குறோம். தொடர்ச்சியாக நேபாளத்தில் எழுந்தக்கூடிய பிரச்சனைகள் பற்றியெல்லாம் நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பகுதியிலும் டீகோட் பகுதியில் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். நேபாளத்தில் பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள்லாம் பதவி விலகியதை அடுத்து 2 நாட்களாக பற்றி எறிந்த இந்த ஜென்சி போராட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் தணிஞ்சிருக்குது. தலைநகர் காட்மாண்டு மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு வர தொடங்கியிருக்கு. ராணுவ தளபதி அசோக் ராஜ் சிக்டல் மக்கள் அமைதி காக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. நேபாளத்தில் சமூக ஊடக தடையை நீக்க கோரி ஜென்சி அமைதியாக போராட்டத்தை தொடங்கினாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். போராட்டத்தை பற்றி நம்ம 2 நாட்களாக வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த அமைதியாக தொடங்கின போராட்டம் போலீஸார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 19 பேர் பலியான பிறகு வன்முறையாக வெடிச்சுது. போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடம், உச்சநீதிமன்றம், பிரதமரோட இல்லம், அது மட்டும் இல்லாமல் பிற அரசியல் தலைவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் தீ வச்சாங்க. இதில் முன்னாள் பிரதமர் ஜலநாத் கார்னலோட மனைவி ராஜ்யலக்ஷ்மி சித்ரகார் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலாயிடுச்சு. தீ வைப்பில் அவங்க உயிரிழந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லலித்பூரில் இருக்கக்கூடிய நக்கவ் அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலையை உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான சிறை கைதிகளை விடுவிச்சாங்க. இதில் முன்னாள் துணை பிரதமர் ரபி அப்படிங்கிறவர் ஒருத்தர். வன்முறை மற்றும் மக்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத பிரதமர் KP சர்மா ஒலி அப்புறம் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்கிறாங்க. இந்த ராஜினாமாவுக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஜென்சி தங்களுடைய போராட்டத்தின் வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறாங்க. நாட்டின் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை இராணுவம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ
தலைநகர் காட்மாண்டு உட்பட நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இராணுவம் ரோந்து பணியில் ஈடுபட்டுப்பட்டிருக்கு. ஒரு புதிய ஆட்சி அல்லது இடைக்கால அரசு அமைகிற வரைக்கும் இராணுவம் தற்காலிகமாக பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இராணுவ தலைவர் அப்படிங்கிற முறையில் அசோக்ராஜ் சிக்டல் முக்கிய தலைவராக இப்போ உருவெடுத்திருக்காரு. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 9 முதல் நேபாள இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக பொறுப்பு வகிக்கிறார் இந்த அசோக்ராஜ். இந்த அசோக்ராஜ் புனேயில் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்றவர். இந்தியா அதுபோல் நேபாள இராணுவம் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உறவின்படி 2024 டிசம்பரில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அசோக்ராஜ் சிக்டலுக்கு இந்திய இராணுவத்தினுடைய கௌரவ ஜெனரல் பதவியை வழங்கினார். இந்த கௌரவ ஜெனரல் பதவி அப்படிங்கிற பாரம்பரியம் இருக்குல்ல, அது வழங்கக்கூடிய பாரம்பரியம் அப்படிங்கிறது 1950களிலிருந்தே நடைமுறையில் இருக்குது. நேபாள இராணுவ தளபதி இந்திய இராணுவத்தினுடைய கௌரவ ஜெனரல் பதவியை பெறுவார். அதே போல் இந்திய இராணுவ தளபதி நேபாள இராணுவத்தினுடைய கௌரவ ஜெனரல் பதவியை பெறுவார். இது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இரண்டு நாட்டு தலைவர்களும் ஒருவருக்கொருவர் தலைநகரங்களுக்கு வருகை தரும்போது இந்த பதவி அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படக்கூடியதாக இருக்குது. அசோக்ராஜ் சிக்டல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சார்பில் யுகோஸ்லோவியா, தஜிகிஸ்தான், லைபீரியா நாடுகளில் அமைதி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இவருடைய கடந்த காலங்களை பார்த்தோம்னா நேபாளத்தில் அரசியல் நெருக்கடி நிலை தொடரும் நிலையில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் இராணுவம் ஒரு முக்கிய பங்கை எடுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் அசோக்ராஜ் சிக்டல் ஒரு முக்கிய தலைவராக அங்கே கவனிக்கப்படுகிறாரு. சர்வதேச அளவிலையும் அவர் தான் கவனிக்கிறாங்க. நேபாளத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதனால் புதிய அரசாங்கம் ஒரு கூட்டணி அரசின் மூலமே அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அது மட்டும் இல்லாமல் அதிகார போட்டி, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது காரணமாக ஒரு வலுவான கூட்டணி உருவாவதுங்கிறது ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்குது நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழலை. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத பட்சத்தில் ஒரு தற்காலிக அல்லது இடைக்கால அரசு அமையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தேர்தலை நடத்தி இப்படி அமையக்கூடிய அரசு தேர்தலை நடத்தி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வழிவகுக்கும். நிலைமை கட்டுக்குள் வராவிட்டால் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தல்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனால் இது ஒரு நீண்ட மற்றும் செலவு மிகுந்த ஒரு செயல்முறை. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய நேபாளத்தில் உடனடியாக தேர்தல் நடத்துவதுங்கிறது ஒரு அசாத்தியமான செயலாகவே பார்க்கப்படுது. நேபாளத்தில் பிரதமர் KP சர்மா ஒலியினுடைய அரசு கவிழ்ந்த பிறகு புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் பல பெயர்கள் இருந்தாலும் தற்போது மக்கள் மத்தியில் ஒரு புதிய பெயர் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்மாண்டு நகர மேயர் பாலேன் ஷா. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 35 வயதான பாலேன் ஷா நேபாளத்தினுடைய பிரபல ராப் பாடகர், சிவில் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர். பெங்களூரில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரையா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. பாலேன் ஷாவோட ராப் பாடல்கள் பெரும்பாலும் எதை அடிப்படையாக இருக்குது அப்படின்னா நேபாளத்தினுடைய சமூக பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு தான் வச்சுருக்காரு. ஊழல் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கு, சமத்துவம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது, அதை பற்றி அதிகமாக அவர் பாடியிருக்கிறாரு. அதே போல் அரசியலில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது, அதை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இப்படி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தான் அவர் தன்னுடைய ராப் மியூசிக்கில் கொண்டு வந்திருக்காரு. ராப் இசையின் மூலமாக இளைஞர்களுடைய மனதை வென்ற ஒருத்தர் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஏமாற்றங்களையும் கோபத்தையும் தன்னுடைய பாடல்களை கடுமையாக வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். இது அவரை மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைய சமூகத்தினர் மத்தியில், குறிப்பாக ஜென்சி மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு மிக்க நபராக மாற்றியிருக்குன்னே சொல்லலாம். 2022 ஆண்டு பாலேன் ஷா காட்மாண்டு நகர மேயர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டார். 61,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நேபாள அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் இவர். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜென்சி போராட்டங்களுக்கு முதல் ஆளாக ஆதரவு அளித்தவரும் இவர் தான். ஜென்சி போராட்டங்களுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் பாலேன் ஷா தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் தீவிரமாக பரவி வரக்கூடியதை பார்க்குறோம். பிரதமராக வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்றொரு நபராக பார்க்கப்படக்கூடியவர் ரபி லாமிச்சேனான்ற ஒருத்தர். இந்த ரபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தினுடைய பிரபலமான ஊடகவியலாளர் மற்றும் அரசியல்வாதி. இவரை தான் ஜென்சி போராட்டக்காரர்கள் சிறையை உடைத்து விடுவிச்சிருக்கிறாங்க. அரசியல் வரத்துக்கு முன்னாடி ரபி நேபாளத்தினுடைய மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்திருக்காரு. அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஊழல் மற்றும் சமூக பிரச்சனைகளை அம்பலப்படுத்தியதனால அவர் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். 2022 ஆண்டில் ஒரு கட்சியை தொடங்குறாரு. ராஷ்ட்ரிய சுவச்சந்திரா அப்படின்னு ஒரு கட்சிக்கு பேர் வச்சு அந்த கட்சியை தொடங்குறாரு. அதே வருஷத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் ரபியோட கட்சி கணிசமான இடங்களை வெற்றி பெற்றது. புதிதாக தொடங்கிய ரபியோட கட்சிக்கு ஒரு போதுமான கணிசமான எண்ணிக்கையில் இடங்கள் கிடைச்சதுனால நேபாளத்தினுடைய துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். அடிப்படையில் அவருக்கு அமெரிக்க குடியுரிமை இருக்குது. அப்போ அமெரிக்க குடியுரிமையை கைவிட்ட பிறகு நேபாள குடியுரிமையை புதுப்பிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் அவர் துணை பிரதமர் பதவியை இழக்கிறார். கூட்டுறவு நிதி மோசடி வழக்குகளில் தொடர்பு இருப்பதாக சொல்லி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்.
வாலென்ஷா மற்றும் ரபி இந்த 2 பேருக்கும் பெருகி வரக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது கவனிக்கப்பட்டாலும் நேபாள அரசியல் பெரும்பாலும் கூட்டணி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்டு வந்திருக்குது ட்ரெடிஷ்னலாக. நேபாளத்தினுடைய அடுத்த பிரதமர், அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க அதே கூட நேரத்தில் பல பேருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்படுது. அதில் ஒரு சிலர் நம்ம பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பெயர் இப்போ முன்னணிக்கு வந்திருக்கிறது. அவர்தான் இடைக்கால பிரதமராக வருவார், தலைவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காணொலி வாயிலாக கூடி நாட்டோட இடைக்கால தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அதில் பெரும்பாலானவருடைய தேர்வாக அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியான சுஷீலா கார்கி அப்படின்னு அவங்க தான் தேர்வாயிருக்காங்க. திருமிகு சுஷீலா கார்கி இந்தியாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். இவர் விரைவில் நேபாளத்தினுடைய இடைக்கால தலைவராக செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இயல்பாக ஒரு கேள்வி எழும், யார் இந்த சுஷீலா கார்கி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். நேபாளத்தில் பிறந்த சுஷீலா முதல்ல ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு சட்டம் படிக்கிறாங்க. சட்டம் படித்து வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் பணியாற்றி 2016ஆம் ஆண்டில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதி அப்படிங்கிற வரலாற்று சிறப்பை பெற்ற ஒருத்தராக சுஷீலா கார்கி மாறுறாங்க. அவருடைய அச்சமற்ற தீர்ப்புகள், அதேபோல் ஊழலுக்கு எதிரான தீர்ப்புகள் அப்படின்னு நேபாள மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய அளவுக்கு பெயர் பெற்ற ஒருத்தர். ஊழல் குற்றச்சாட்டில் அமைச்சரையே சிறையில் அடைத்தது உள்ளிட்ட முக்கியமான வழக்குகளில் வழங்கிய தீர்ப்புகள் அப்படின்னு மூலமாக அவர் அச்சமற்றவர் அப்படின்னு நேபாள மக்கள்கிட்ட பெயர் பெற்றிருக்கிறார். இதனால் அரசோட கடுமையான மோதலையும் அவர் சந்தித்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு தலைமை நீதிபதியாக பதவியேற்றத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளாகவே, அதாவது 2017ஆம் ஆண்டு அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கடுமையான நீதியை நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருந்த ஒரு பெண்மணி. நேபாளத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்த முதல் பெண். அப்போ அவர் தான் இன்றைக்கி ஜென்சியோட தேர்வாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருக்கு இந்தியாவோட ரொம்ப நெருக்கமான ஒரு கனெக்டும் இருக்குது. என்னென்னா 1975ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றது அப்படிங்கிறது அவருடைய இந்திய தொடர்புன்னு நம்ம நேரடியாக சொல்லலாம். இங்கே தான் படிச்சிருக்கிறாங்க. இந்திய தலைவர்களால் தான் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்லாம் பல கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. CNN நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக ஒரு நேர்காணலையும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்சி குழு அரசாங்கத்தை வழிநடத்த என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி அந்த பணியை ஆற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய எதிர்பார்ப்பையும் தன்னுடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த அனுபவங்களை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் பலரும் என்னுடைய நினைவில் இருக்கிறாங்க. பல ஆண்டுகள் பழமையான இந்தியாவோடு என்னுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேபாளத்திற்கு நிறைய உதவி செஞ்சுருக்குது. இந்தியர்கள் எப்போதுமே நேபாளத்தின் நலன் விரும்பிகள் அப்படிலாம் நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. இந்திய தலைவர்களை பார்த்து தான் நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். இந்திய நண்பர்கள் என்னை சகோதரியை போல தான் நடத்துகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படிலாம் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு சுஷீலா கார்கியும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அவர் தான் அடுத்த தலைவராக, இடைக்கால தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒரு உறுதியான நிலையான ஒரு தலைமை அங்கே வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் அவருடைய நியமனம் அப்படிங்கிறதும் இங்கே கவனம் பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.